வணக்கம். ஒரு மூத்த வழக்கறிஞராக சட்டத்தின் பார்வையில் இந்த சூழலை மிகவும் எளிய முறையில் அதே சமயம் அழுத்தமாக உங்களுக்கு விளக்குகிறேன். நமது இந்திய சட்டம் என்பது வெறும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு மாத்திரமல்ல, ஆபத்தான சூழலில் இருக்கும் உங்களை போன்ற சாமானியர்களை பாதுகாப்பதற்கும் தான். சட்டம் எப்போதும் உங்களை கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்கச் சொல்லவில்லை. புதிய சட்டமான பாரதிய நியாய சன்ஹிதா BNS 2023 பிரிவு 38 அன்படி ஒரு தனி மனிதனுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள முழு உரிமை உண்டு. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். நீங்கள் கேட்க இருக்கும் 5 கொடூரமான சூழ்நிலைகளில் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழியே இல்லாத போது நீங்கள் எடுக்கும் முடிவால் அந்த எதிரி மரணமடைந்தால் சட்டம் உங்களை ஒருபோதும் குற்றவாளியாக பார்க்காது. ஒரு வழக்கறிஞராக அந்த சூழ்நிலைகளை சட்டப்படியாக உங்களுக்கு பிரித்துக் காட்டுகிறேன். 1. கொடூரமான ஆயுதங்களுடன் தாக்க வருதல். ஒருவன் கத்தியையோ துப்பாக்கியையோ அல்லது இரும்பு கம்பியையோ தூக்கிக்கொண்டு உங்களை வெட்டவோ குத்தவோ வருகிறான். இவனிடமிருந்து நாம் தப்பிக்காவிட்டால் நமக்கு மரணம் நிச்சயம் அல்லது நம் கை கால் போய்விடும், கொடுங்காயம் என்று உங்களுக்கு நியாயமான பயம் ஏற்படும். அந்த நொடியில் உங்கள் உயிரைக் காக்க நீங்கள் திருப்பித் தாக்கி அவன் மரணமடைந்தால் அது சட்டம் அனுமதித்த தற்காப்பு. BNS பிரிவு 38 மற்றும் 38(2). பாலியல் வன்புணர்வு. ரேப் முயற்சி. ஒரு பெண் தனியாக இருக்கும்போதோ அல்லது பொது இடத்திலோ ஒரு காமுகன் அவளை பலவந்தமாக வன்புணர்வு செய்ய முயல்கிறான். அந்த பெண் தன் கற்பையும் உயிரையும் மானத்தையும் காத்துக்கொள்ள அந்த பாவியை இந்த ஆயுதத்தாலாவது தாக்கியோ அல்லது அடித்தோ கொன்றால் அந்த பெண் மீது சட்டம் எந்த குற்றமும் சுமத்தாது. நீதிமன்றம் அவளை மரியாதையோடு விடுதலை செய்யும். BNS பிரிவு 38(3). இயற்கை வழிக்கு மாறான உடலுறவு. அந்நேச்சுரல் லாஸ்ட். ஒரு நபர் தன் சுயநலத்திற்காகவோ வக்கிர புத்தியினாலோ உங்களை இயற்கை வழிக்கு மாறான பாலியல் வன்புணர்ச்சிக்கு அந்நேச்சுரல் செக்ஸ் உட்படுத்த முயலும் போது உங்களை காப்பாற்றிக் கொள்ள அந்த நபரை நீங்கள் கொலை செய்யும் அளவிற்கு சட்டம் உங்களுக்கு முழு அதிகாரத்தையும் உரிமையையும் வழங்குகிறது. BNS பிரிவு 38(4). ஆசிட் வீச்சு. ஆசிட் அட்டாக். ஆசிட் வீச்சு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையையே சிதைக்கும் கொடூரம். ஒருவன் ஆசிட் பாட்டிலை திறந்து உங்கள் மீது வீச வருகிறான் அல்லது வீச முயற்சிக்கிறான் என்று தெரிந்தாலே உங்கள் உடலையும் உயிரையும் காக்க அந்த நபரை கொலை செய்யும் உரிமை உங்களுக்கு உடனடியாக வந்துவிடுகிறது. BNS பிரிவு 38(5). ஆழ்கடத்தல். கிட்னாப்பிங் or abduction. ஒரு கும்பலோ அல்லது ஒரு நபரோ உங்களையோ அல்லது உங்கள் குழந்தைகளையோ வலுக்கட்டாயமாக கடத்திச் செல்ல முயல்கிறார்கள். அங்கு உங்களை காப்பாற்ற யாரும் இல்லை, போலீசுக்கும் தகவல் சொல்ல முடியாது என்ற சூழலில் அந்த கடத்தல்காரர்களை தாக்கி மரணத்தை விளைவித்தால் அது சட்டப்படி முற்றிலும் சரி. BNS பிரிவு 38(E). ஒரு வழக்கறிஞராக நான் உங்களுக்கு கூறும் அறிவுரை. சட்ட நடைமுறை. இப்படி ஒரு மரணம் நடந்துவிட்டால் சட்டம் உடனே உங்களை சிறையில் தள்ளிவிடாது. ஆனால் சில சட்ட நடைமுறைகளை நாம் சந்திக்க வேண்டும். போலீஸ் விசாரணை. தற்காப்புக்காகத்தான் கொலை நடந்தது என்றாலும் காவல்துறை ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தும். ஏனெனில் அது தற்காப்பா அல்லது திட்டமிட்ட கொலையா என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். நீதிமன்றத்தில் நிரூபிப்பது. நீதிமன்றத்தில் உங்கள் தரப்பு வழக்கறிஞராக நான் வாதிடும்போது என் கட்சிக்காரருக்கு அந்த நேரத்தில் போலீஸை கூப்பிட நேரமில்லை, தப்பித்து ஓடவும் வழியில்லை, எதிரியை அடிக்காவிட்டால் என் கட்சிக்காரர் இறந்திருப்பார் என்ற சூழ்நிலையை ப்ரெபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் நிரூபித்தால் நீதிமன்றம் உங்களை முழு விடுதலை அக்விட்டல் செய்யும். வழக்கறிஞரின் முக்கிய எச்சரிக்கை. சட்டம் தற்காப்புக்கு தான் உரிமை தந்துள்ளதே தவிர பழிவாங்குவதற்கு அல்ல. ஆபத்து உங்களை நோக்கி வரும் போதுதான் இந்த உரிமை செல்லுபடியாகும். எதிரி உங்களை தாக்க வந்து நீங்கள் திருப்பி அடித்ததில் அவன் பயந்து ஓடினாலோ அல்லது மயங்கி விழுந்துவிட்டாலோ அத்தோடு உங்கள் தற்காப்பு உரிமை முடிந்துவிடுகிறது.